வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நம்ம நாட்டோட யூனியன் பட்ஜெட் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய விதமான மாற்றங்கள் வந்திருக்கு. அதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி மிடில் கிளாஸ்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ரிலேட்டடா வந்திருக்கு. அது என்ன மகிழ்ச்சியான செய்தி, அது எப்படி மிடில் கிளாஸ்க்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு, பண முதலீடு, மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் சேலஞ்சஸ், இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம இந்த யூனியன் பட்ஜெட்ல அவங்க என்ன மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் டெபாசிட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் முதல்ல பணத்தை சேமிச்சு அதை முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க மனதுக்கு வர்ற விஷயம் ஃபிக்ஸட் டெபாசிட் தான். எதனால ஃபிக்ஸட் டெபாசிட் போறோம் அப்படின்னா, அது ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம போடுற காசு அதை விட கூடுமே தவிர கண்டிப்பா அதை விட குறையவே குறையாது. ஆனா அதே நேரத்துல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் போட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற காசு உடனே கூடுன்னு சொல்ல முடியாது. அது அந்த நம்ம போடுற அளவை விட குறையவும் போகலாம். அதனால ஒரு சேஃப்டிக்காண்டி தான் முதல்ல நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம். அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா லிக்விடிட்டி. அதாவது எந்த நேரம் நமக்கு காசு வேணும், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலும் உடனடியாக நம்ம அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி அந்த காசை எடுத்துக்கலாம். இப்போ டைரெக்டாக பேங்க் போகணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம ஆன்லைன்லேயே அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணி அந்த எமர்ஜென்சிக்கு நம்ம அந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னதான் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு ஒரு ஷுவரா அந்த பணம் நம்ம கிட்ட கேஷாவே இருக்கும். பிளஸ் அந்த பணம் கொஞ்சம் வளரவும் செய்யும். அப்படிங்கிறதுக்கு தான் மிடில் கிளாஸ் எல்லாருமே ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு போறாங்க. சரி, இப்போ இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்க புது சேஞ்சஸை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்துச்சு ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு ரூல்ஸ் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓபன் பண்றாங்க பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ அப்படின்னா அவங்க வயது 60 வயதுக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரூபாய் 40,000க்கு மேல இருந்தாலே அந்த 40,000க்கு மேல இருக்கிற அமௌண்ட்டுக்கு 10% டாக்ஸ் பிடிப்பாங்க. அதே நேரத்துல சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு 10% டாக்ஸ் பிடிப்பாங்க. இந்த டாக்ஸ் தான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷம் நம்ம இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அந்த மாதிரி டிடிஎஸ் பிடிப்பாங்க. சரி, இப்போ நம்ம இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு என்ன ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த லிமிட்டை இன்னும் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 60 வயசுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அந்த 40,000க்கு பதிலா 50,000 அப்படிங்கிற லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம 50,000க்கு மேல இன்ட்ரெஸ்ட் வந்தாதான் நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 80,000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா முந்தைய ரூல் படி நம்ம 40,000க்கு மேல, அதாவது 40,000க்கு மேல மீதி 40,000 இருக்கு, அந்த 40,000க்கு டாக்ஸ் போடுவாங்க. அப்ப 4,000 ரூபாய் நம்ம டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த லிமிட்டை 50,000 ஆக்கியிருக்காங்க. அதனால அந்த மீதி இருக்க 30,000க்கு மட்டும்தான் டாக்ஸ் பிடிப்பாங்க. அதனால நம்ம 3,000 ரூபாய் டாக்ஸ் கொடுத்தா போதும். இதே இது சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா அவங்களுக்கான லிமிட் 50,000ல இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்கிற அமௌண்ட் நமக்கு குறையும். அப்போ நமக்கு கூட இன்ட்ரெஸ்ட் நம்ம கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் மேக்சிமம் நம்ம சேவிங்ஸ் பண்றதே எஃப்டில. அப்போ இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது, ரொம்பவே நல்ல விஷயம். இந்த சேஞ்சஸ் உடனடியா அமலுக்கு வரல. இது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து இது ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க புதுசா எஃப்டி பண்ணாலும் சரி, இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு எஃப்டி வச்சிருக்கீங்கன்னாலும் இந்த சேஞ்சஸ் ஏப்ரல் 1ல இருந்து வரும். இப்போ வழக்கமாவே உங்களுக்கு இந்த டிடிஎஸ் இந்த மாதிரி லிமிட்ல பிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதாவது ஃபார்ம் 15G 15H. அதாவது 15G 60 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு,
15H வந்து 60 வயசுக்கு மேலே உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அப்போ நீங்கள் பேங்க்லையோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இந்த மாதிரி எஃப்டி வச்சிருக்கீங்க இல்லை எஃப்டி ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த யூனியன் பட்ஜெட்டில் எஃப்டி ரிலேட்டடாக கொண்டு வந்த மாற்றம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.